Hi friends, வணக்கம் வாழ்க வளமுடன். வெல்கம் டு அகம்புரம் 360. இன்னைக்கு நம்மளோட வீடியோல நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்துல மகேந்திரா சிட்டி உள்ள அமைஞ்சிருக்கக்கூடிய கால பைரவர் டெம்பிள் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய கால பைரவர் டெம்பிளில் புகழ்பெற்ற கோவிலாக இது சொல்லப்படுது. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் மகேந்திரா சிட்டி உள்ள ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அமைஞ்சிருக்கு. ஸோ நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock 4:30 அந்த மாதிரி வந்து கிளம்பினோம். இந்த கோவிலினுடைய டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டு ஈவினிங் வரைக்குமே வந்து ஓப்பனில் தான் இருக்குன்னு கூகுளில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் ஒரு 4:30 அந்த மாதிரி வந்துட்டு கிளம்பினோம். ஸோ இந்த மகேந்திரா வேர்ல்டு சிட்டிக்கு நாங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து உள்ளே வந்து விசிட் பண்ணேன். ஸோ ரொம்பவே வந்து உள்ளே சூப்பராக இருந்தது. அந்த ரோட்ஸ் வந்துட்டு அவ்வளோ ஒரு நீட்டாக இருந்தது. ஸோ 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கம்பெனிஸ் வந்து இருந்தது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த ரோட்ஸ் வந்து எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ நிறைய மரங்கள் வந்து இந்த ரோடுக்கு 2 பக்கமுமே வந்து இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இந்த ரோடில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரோடு வந்து நமக்கு கிராமத்து ரோடு வந்து பிரிகிற மாதிரி வருது. ஸோ இந்த மகேந்திரா வேர்ல்டு சிட்டி உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்கள் வந்து இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. ஸோ எக்ஸாக்டாக ஒரு 4.5 to 5 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே நமக்கு வரும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச் வந்து இருக்குது. ஸோ அங்கேயே வந்து உங்களுக்கு காலபைரவர் டெம்பிளுக்கான போர்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆர்ச்லேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து உள்ளே போகணும். ஸோ உள்ளே ஒரு 600 மீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பிள் வந்து வந்துடுது இந்த ஆர்ச் உள்ளே இருந்து. ஸோ ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக இருந்ததுங்க தூரத்துலேருந்து பார்க்கும்போதே இந்த கோவில் வந்துட்டு. ஸோ இவ்வளோ நாளாக வந்து எங்களுக்கு இந்த கோவில் பற்றி தெரிஞ்சிருந்தாலும் வந்து பார்க்க முடியல. பட் இந்த தடவை வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்தோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஸ்பேஸ் இருக்குது கார் பார்க்கிங்க்கு. நிறைய டூரிஸ்ட் பஸ்லாம் கூட வந்து நின்றுட்டு இருந்தது. இந்த வியூ வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் வந்துட்டு உள்ளே வந்து கார் பார்க் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த கோவில் வந்து நம்ம பாரம்பரிய கோவில் மாதிரி இல்லாமல் இதோட கட்டிடக்கலை வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. பட் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இதோட கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்கர வடிவத்தில் அமைச்சிருக்காங்க. இதனுடைய மூலவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ கால பைரவர் தான். ஸோ இந்த கோவிலில் உள்ள எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக வந்து இருந்துச்சு. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 12 ராசிகளுக்குமான அதிபதியாக இந்த பைரவர் வந்து சொல்கிறதுனால இங்கே வந்து பைரவர் சன்னதிக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா 12 படிகள் வந்து அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு படிகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ராசி வந்து எழுதப்பட்டிருக்கு. அதாவது கும்பம், கடகம் அந்த மாதிரியான ராசிகளுடைய பெயர்களை வந்து அந்த படிகளில் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து வேண்டுதலாக அரிசி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ நம்ம ராசிக்கு வரும்பொழுது அங்கேருந்து நம்ம வேண்டிக்கலாம், நமக்கு தேவையானதுன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நம்ம அந்த அரிசியை கோவிலே கொடுத்துடணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லிங்கத்துக்கு அடியிலலாம் வந்து குகை மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த குகைகளுக்குள்ளேயும் வந்து நம்ம போய் வழிபடுற மாதிரி தான் இங்கே வந்து சன்னதிகளை அமைச்சிருக்காங்க. இந்த மூலவர் சன்னதியை சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா அஷ்ட பைரவரும் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த கோவில் வந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக ரொம்ப ஒரு வித்தியாசமாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே வந்து 10 ரூபாய்க்கு நம்ம அந்த அபிஷேக பால் வந்து வாங்கணும் அப்படின்னா பைரவர் பாதங்களை வந்து அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. அதே மாதிரி பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கும் வந்து இங்கே ஒரு தனி சன்னதி இருக்குது. ஸோ கோவில் உள்ளே வந்து நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது. ஸோ நாங்கள் அதனால் சுற்றி மட்டும்தான் வந்து வீடியோ எடுத்தோம். ஸோ சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா கோவில் உள்ளே வந்து நிறைய கடைகளும் வந்து இருக்குது.
ஸோ பைரவரை வந்து பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா மூலவர் சன்னதிக்கு பக்கத்தில் ஒரு குகை மாதிரி வந்து போச்சு. ஸோ அதில் வந்து கீழே இறங்கி பார்த்தா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக இருந்தது. ஸோ தண்ணியில் வந்து ஒரு லிங்க வடிவத்தில் வந்து பைரவரை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இது மூலவர் சன்னதி கிடையாது. மூலவர் வந்து கால பைரவர் தனியாக பார்த்தோம். ஸோ அங்கே வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியாது, இது வந்து தனியாக இருந்தது. ஸோ முற்றிலும் மாறுபட்ட விதமாக கட்டிடக்கலையோட ஒரு சின்ன சின்ன குகைகளோட இந்த காலபைரவர் கோவில் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ ரிட்டன் நாங்கள் கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 7:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரோடு வந்து செம்ம இருட்டாக இருந்தது. இந்த ஒன் ரோடில் மட்டும் லைட்ஸ் இல்லாமல் இருந்தது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து டே டைமில் பிளான் பண்ணாவே வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.